எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தி யூடியூப் சேனலில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் தான். நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் நீட்டோட கட் ஆஃப் வந்து இட் இஸ் ஸ்கை ராக்கெட்டட் சிச்சுவேஷனில் தான் இருக்குது. நம்மளோட கண்டிஷன்ஸ் எப்படி வரும் இல்லைனா என்ன சொல்கிறது, லைக் இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். நமக்கு கரெக்டாக சொல்கிறதுனா இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டுங்கிற சிச்சுவேஷனில் தான் இருக்குது. கட் ஆஃப் வந்து அந்த லெவலில் மேலே போனதுனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனாலும் கிட்டத்தட்ட போன வருஷம் இருந்த மார்க்கும் இந்த ஆல் இந்தியா ரேங்க் எல்லாம் வச்சு நம்மளால் ஒரு ஏற்கனவே ஒரு ரஃப்பான ப்ரெடிக்ஷன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த ரஃப்பான ப்ரெடிக்ஷன் தான் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல் டேட்டா ஆர் ப்ரொவிஷனல் நாட் டேக்கன் டு பி எ ஃபைனல் ஒன். எல்லா டேட்டாவும் நான் சொல்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டடான டேட்டா தான். இட் இஸ் நாட் டேக்கன் டு பி இப்படி தான் வரும்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லாத சுச்சுவேஷனில் இந்த லெவல் வரைக்கெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக. எனக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய பேர் ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க. எனக்கு மார்க் கிடைக்குமா, கவர்மெண்ட் கிடைக்குமா, செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்குன்னு மட்டும்தான் இந்த வீடியோ. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இந்த வீடியோ எடுக்கணும். அதுக்கு இல்லாமல் கரெக்டாக ஓகே இந்த இவ்வளோ மார்க் தான் வரும்னால கண்டிப்பாக நினைக்கவே கூடாது. ஓகே சரி. ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் சி மார்க்ஸ் பார்க்கலாம். வந்து மார்க் வெர்சஸ் ரேங்க் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி மார்க்ஸ் 2023 வந்த மார்க்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி 2023லையும் 2024லையும் அந்த ரேங்க் ஒரு மார்க்குக்கு இப்போ 700 ரேங்க் 720 ரேங்க் எடுத்த 720 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2023லையும் 2024லையும் வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான். ஆனால் 700 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2023ல 170 ரேங்க் தான் வந்துச்சு. ஆனால் அதே மார்க்குக்கு போன வருஷம் 2023ல 700 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு 170 ரேங்க் வந்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த ரேங்க் வந்து 2100 வரைக்கும் போயிடுச்சு. எவ்வளோ? 2100 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் தட் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1900 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1900 ரேங்கோட டிஃப்ரென்ஸ் வருது ஒரே மார்க்குக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்சுவலி கீழே போக 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 அது ரொம்ப வைடாக வருதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 680 மார்க்ஸ் வாங்கிங்க 680 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு 1000 ரேங்கில் இருந்துச்சு. போன வருஷம் 2023ல 680 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 1000 ரேங்குக்குள்ளார இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் வந்து 8000 தான். 8 டைம்ஸ். எவ்வளோ வாட்டி? 8 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் த லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நமக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி 650க்கு வந்தீங்கன்னா we can see that 7200 தான் நமக்கு 2023ல வந்து ஆல் இந்தியா ரேங்க். ஆனால் வந்து அது இந்த வருஷம் ஆல் இந்தியா ரேங்க் வந்து அப்ராக்சிமேட்லி இன் அண்ட் அரௌண்ட் 29,000 to 30,000 ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி 635 630 615 இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. ஸோ இதை விட நமக்கு முக்கியம் என்னென்னா அட்மிஷன் கிடைக்கிறது தானே. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு தான். ஸோ இட் இஸ் எ வெரி வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியறதுக்கு தான் இந்த டேபிள் நான் காட்டினேன். ஆனால் வந்து நமக்கு இதை விட இம்பார்ட்டண்டான டேபிள் வந்து நெக்ஸ்ட் தான் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸோட கட் ஆஃபை பற்றி மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் கேட்டகரி பற்றி பேசுகிறோம். ஓசி கேட்டகரினா ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல் லாஸ்ட் ரேங்க் அட்மிஷன் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் மார்க் வந்து 584 தான். ஓகேவா? 584 மார்க் கிடைச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2022ல் ஓப்பன் கேட்டகரியில் கவர்மெண்ட் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் த லாஸ்ட் ரேங்க். அதே சிச்சுவேஷன் வந்து 2023 ஒரு வருஷம் கழித்து வந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 604 மார்க்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? 604 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட் தான் ஓப்பன் கேட்டகரியில் லாஸ்ட் அட்மிஷன் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்ச லாஸ்ட் அட்மிஷன் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 604. இதே ஸ்டூடெண்டோட ஆல் இந்தியா ரேங்க் நமக்கு பார்க்கலாம். பாருங்கள் 604 இருக்கிற ஸ்டூடெண்டோட ஆல் இந்தியா ரேங்க் எவ்வளோ வரும்? 27,000 தான் 2023ல இருந்துச்சு. ஓகேவா? 27,000 தான் ஆல் இந்தியா ரேங்க் 2023ல 27,000 தான் 600 மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்டோட ரேங்க் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வரும்போது நீங்களே பாருங்கள் 27,000 மார்க் ரேங்க் வரணும்னா ஆல் இந்தியா ரேங்க் 27,000 வரணும்னா 2024ல் எவ்வளோ மார்க் வேணும்? நீங்களே அந்த டேபிளில் பாருங்கள். ஓகேவா? 650 கிட்ட மார்க் வேணும். எவ்வளோ? 650. போன வருஷம் 604 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச ரேங்க் வந்து இந்த வருஷம் கிடைக்கணும்னா யூ ஷுட் ஸ்கோர் 650 மார்க்ஸ் வேணும். 650 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருஷம் ஆக்சுவலி 29,000 தான். போன வருஷம் வந்து 27,000 இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் அட்மிஷன் வந்துட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்.
அது ஆக்சுவலி வந்து 650க்கு மேலே வர போகிறதுக்கான சான்சஸ் நம்மளால் we cannot actually say it might go above 650 also. அதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. It might not go below 650, it might go above 650. ஓகேவா, இது என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஐ ஹோப் தீஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கம் ட்ரூ. மோஸ்ட் ப்ராபப்ளி இது கரெக்டாக தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு நான் ஏன் இப்படி வரும், எப்போவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஏன் சொன்னீங்கன்னா, நீட்டில் இந்த வருஷம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் ஒன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து ஹையஸ்ட் வந்தது ராஜஸ்தானில் 11 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. செகண்ட் பொசிஷனில் வந்து தமிழ்நாடு தான் இருக்குது 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா, மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் டையில் தான் இருக்குது. 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். தட் மீன்ஸ் தட் தமிழ்நாடு வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இல்லைனா 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஆக்சுவலி இட் வாஸ் வெரி பிஹைண்ட் இன் நீட்டோட ரிசல்ட்டில் ரொம்ப பிஹைண்ட் இருந்தீங்கன்னா, இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஆர் வே ahead in ஆல் இந்தியா லெவல். ஆல் இந்தியா லெவலில் ரொம்ப முன்னாடி இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் தட் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ். ஆனால் அதோட டீட்டெயில்டு டேட்டா உங்களுக்கு கிடைக்கணும்னா எப்போவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த டேட்டா பப்ளிஷ் பண்ணணும். எப்போவுமே இந்த டேட்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ரேங்க் வைஸ் ஆக்சுவலி தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வரும்போது தான் கரெக்டான டேட்டா கிடைக்கும். ஆனாலும் பை லுக்கிங் அட் த பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் பர்ஃபார்ம்டு ரியலி வெல். ஸோ அந்த ஒரு ஐடியா வச்சு பார்க்கும்போது இட் மைட் கோ அபவ் 650. ஆனால் வந்து போன வருஷம் இருந்த இன்னொரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். ஹையஸ்ட் மார்க் வந்து ரொம்ப அதிகமானாலும் கீழே வர 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 அந்த கேப் ஜாஸ்தியாக இருக்கிறது. தட் வாஸ் ஆல்சோ ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு போன வருஷம். ஸோ தட் மீன்ஸ் தட் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இட் மைட் கோ பிலோ 650. ரெண்டு விதமாக கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்னா அந்த மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பொறுத்து கூட there is a chances it could vary. அந்த வேரியேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்வேர் பிட்வீன் 640 and 650. அதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூ தான் நான் போட்டிருக்கு. 650 என்கிற வேல்யூ நான் போட்டிருக்கு. ஓகேவா, ஸோ லெட்ஸ் கோ இன் டு பிசி கேட்டகரி. அடுத்து வந்து பிசி கேட்டகரி பார்க்கலாம். பிசி கேட்டகரி வந்து போன 2022 529 மார்க்ஸ் தான் லாஸ்ட் அட்மிஷன் கிடைச்ச ஸ்டூடெண்டோட மார்க். இதே மார்க் வந்து நம்ம 556 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 2023. 2023 556 மார்க்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பிசி கேட்டகரியில் லாஸ்ட் அட்மிஷன் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது. இனிமே இந்த 556 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்டோட ஆல் இந்தியா ரேங்க் 2023 எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 2023 546 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்டோட ஆல் இந்தியா ரேங்க் வந்து இட் வாஸ் இன் அரௌண்ட் 60,000 கிட்ட இருக்கும். 60,000 மார்க் ரேங்க் வேணும்னா இந்த வருஷம் நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும்? இட் மஸ்ட் பி இன் அண்ட் அரௌண்ட் 615 to 620. ஸோ அந்த எவ்வளோ இருக்கணும்? 615லேருந்து 620 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் தட் 2024 யூ கேன் expected தான், it is not a standard value. Expected rank is mark is around 620 for BC category students. இதே மாதிரி BCM நம்ம பார்க்கும்போது நான் ஒவ்வொரு கேட்டகரி எடுக்கிறேன். ஸோ BCM பார்க்கும்போது 2022 வந்து it was 504 மார்க்ஸ் தான் இருக்கும் லாஸ்ட் அட்மிஷன் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு. அது வந்து 2023 பார்க்கும்போது it was 541 தான். ஓகேவா, ஸோ 541 மார்க்ஸ் வரணும்னா நீங்கள் ஆல் இந்தியா ரேங்க் எவ்வளோ வரணும்? ஆல் இந்தியா ரேங்க் வந்து 541 வரணும். இன் அண்ட் அரவுண்ட் ஒரு you should be somewhere, it was நம்ம கரெக்ட் டேட்டா என்கிட்ட இல்லை, ஆனாலும் it will be around 70,000 to 75,000 வரைக்கும் வரணும். 75,000 வரணும்னா it should be in and around 600 range. So that means that இந்த 551 இங்கிறது it could increase up to, இந்த 541 இங்கிறது it could increase up to 600 to 610 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் தட் it could be in and around 610 இல்லையா? ஓகே, எப்போவுமே ஒரு 10 மார்க்ஸ் மேலேயும் 10 மார்க்ஸ் கீழேயும் போகிறதுக்கான சான்சஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ it could increase to 620 and it could decrease to 600. அந்த வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பை லுக்கிங் அட் த ஆல் இந்தியா ரேங்க். ஆல் இந்தியா ரேங்கை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, கிளியராக இருக்கா? ஸோ ஷல் வி கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். எம்பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி வந்து 496 மார்க் இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் லாஸ்ட் அட்மிஷன் 2022 கிடைச்சிட்டாங்க. இந்த 2023 வந்து 530 மார்க்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அட்மிஷன் கிடைச்சது. 530 மார்க்ஸ்னா வந்து ஆல் இந்தியா லெவலில் இட் வில் பி சம்வேர் அரவுண்ட், இட் வில் பி 550க்கும் 500க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் 64,000 and 110,000. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி சம்வேர் அரவுண்ட் 70,000-80,000 வரைக்கும் வரும். 70,000-80,000னா இட் வில் பி இந்த வருஷம் வந்து 70,000-80,000 ரேஞ்சில் ரேங்க் கிடைக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் ஸ்கோர்ட் சம்வேர் அரவுண்ட்
600. ஸோ 530 எங்கிறது இன்க்ரீஸ் ஆகி இட் மைட் கோ அப் டு 600. அது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரி வந்து ஆக்சுவலி இட் இஸ் டிஃபிகல்ட்டு தான் சொல்கிறதுக்கு. ஏன்னா அந்த கவுண்ட் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அது ஆக்சுவலி இட் இஸ் ஃபார் மோர் டிஃபிகல்ட். அந்த ரிசர்வேஷன் வந்து சேஞ்ச் ஆக 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 as we go towards SC and ST category, the predictions might go even more wrong. ஓகேவா? ஸோ அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் you can see the marks I have given is 550 and 450, but I seriously doubt those values. அந்த அளவுக்கு, ஏன்னா it is around, அது எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்க்கும்போது 100 மார்க்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன சான்ஸ், 100 மார்க்ஸ்னு சொல்கிறது இஸ் ஆக்சுவலி வெரி ஹை. அந்த அளவுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே. அது லாஸ்ட் 2 ரேங்க் SC ST கேட்டகரி நீங்கள் எடுக்காதீங்க மைண்டில், தட் இஸ் a very less chance தான். ஆனால் மீதி இருக்கிறது ஓப்பன் கேட்டகரி, BC, BCM and MBC, இது it could be fairly accurate. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறபடி. ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு பி த அப்ராக்சிமேட் கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் காலேஜஸுக்கு, ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸுக்கு தான் வரும். மீதி நம்ம பார்த்தீங்கன்னா இட் குட் கோ பிலோ, ஓகேவா? இப்போ ஒரு ஓப்பன் கேட்டகரியில் வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கணும்னா இட் குட் கோ பிலோ, அது எவ்வளோ வேணாலும் கீழே போகலாம். ஏன்னா அது ஃபீஸை பொறுத்து தானே. ஸோ அதனால் இப்போ ஒரு டாப் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு PhD எல்லாம் கிடைக்கணும் அந்த மாதிரினா யூ ஷுட் பி சம்வேர் 20-30 மார்க்ஸ் பிலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 30 மார்க்ஸ் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 30 எல்லாம் கூட கொஞ்சம் ஹை, பட் இன் அண்ட் அரௌண்ட் ஒரு 20 to 30 ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் குட் குவாலிட்டி ப்ரைவேட் காலேஜஸ். சே ஒரு 6 ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த ஒரு 620 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. BCA பொறுத்த வரைக்கும் ஒரு 590 இல்லைனா 600 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. BCM பொறுத்த வரைக்கும் அது ஒரு 580 570 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் ஒன்று டாப்பர் ப்ரைவேட் காலேஜஸ். MBCயை பொறுத்த வரைக்கும் இட் குட் கோ பிலோ அப் டு ஒரு 570 560. யூ கேன் ரெடியூஸ் ஒரு 30 to 40 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஐ ரியலி ஹோப் த லாஜிக் இஸ் வெரி மச் கிளியர். ஸோ இது கூட நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு ரஃப் அனாலிசிஸ் தான். உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாத சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக, ஓகே ரஃபாக இல்லை ரஃப்லி இவ்வளோ தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஆட்டிடியூடுக்கு மட்டும் நீங்கள் இந்த டேட்டா எடுத்துக்கலாம். இல்லாமல் டோன்ட் கன்சிடர் தட் இதை வச்சு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கோ முடிவுக்கோ வரக்கூடாது. ஓகே, ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக இந்த டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட இந்த லெவலில் தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி யூ கேன் எக்ஸ்பெக்ட் அன் இன்க்ரீஸ் ஆஃப் அரௌண்ட் 50 to 70 மார்க்ஸ். போன வருஷத்துலேருந்து எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 50 to 70 மார்க் இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப். 100 இஸ் கோயிங் டு பி a little bit too high. அந்த அளவுக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. இட் மைட் பி அரௌண்ட் 50 to 70 மார்க்ஸ் இன்க்ரிமெண்ட். ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் வீடியோ ஹஸ் பீன் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்கணுன்னா, அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸோட கிளாஸஸ் வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஆஃப் கிளாஸ் 8 கிளாஸ் 9 கிளாஸ் 10க்காக ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வந்து ஃபிசிக்ஸ் வாத்தியோட யூடியூப் சேனல் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிசிக்ஸ் வாத்தியோட ஆப்லையும் கிடைக்கும். ஸோ கண்டினியூ யூசிங் சேனல் அண்ட் ஆப் ஃபார் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்ஸோட 11th and 12th கண்டென்ட் கூட நம்ம சேனலில் ரெகுலர்லி will be posted regularly from now onwards. So I hope it is going to be helpful for you. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் it is me, நிக்கில் நாராயணன், உங்களுடைய ஃபேவரட் ஃபிசிக்ஸ் வாத்தி, signing off from this video. Till then, goodbye.